ஹாய் ஹலோ கைஸ். சேலத்துலேயே ரொம்ப கோலாகலமாக நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஆடி 18 அப்படின்ற விஷயம் சொல்லலாம். இந்த பண்டிகை கிட்டத்தட்ட 22 நாளுக்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆடி 2, 3 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆடி 24 அந்த மாதம் முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும் சேலமில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வேடிக்கை அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க சாமிக்கு வந்து வேண்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேர்த்திக்கடன் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கன்றதால இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வேடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயம் நேர்த்திக்கடன் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஷ்ட கடவுள் இல்லை அவங்க வேண்டி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி வருவாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள் மட்டும் மெயின் ரோடில் தான் இந்த விஷயங்கள் ஃபுல்லாமே இந்த ரோட் ஷோ வந்து நடக்கும். அதனால ஒட்டுமொத்தமாக மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வேற ஒரு ரூட் பார்த்து வந்து எடுத்து விட்டுட்டு அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடந்து போகிறதுக்கும் இந்த ரோட் ஷோ பார்க்கறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலமில் குகை மாரியம்மன் கோயிலுக்கு போகிற ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து நடந்துட்டு இருக்கு. ஆடி ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே சேலம் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கிராண்டாக ஊர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த மாதம் முடிகிற வரைக்குமே அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது எவ்வளோ ஒரு க்ரௌடோ பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கும் கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஏன்னா ஃபுல்லாக சுற்றியும் வந்து உங்களுக்கு பேட்ரோல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கடை ஆகட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊரை சுற்றி இருக்கவங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் வெளி ஊரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற வண்டி வேடிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு க்ரௌட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஷோ ஆரம்பிக்கிறது ஈவினிங் வந்து 7:30 மேலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 7:30 இருந்து டில் 11 o'clock வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி வேடிக்கையில் ரோட் ஷோ வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு மக்கள் அது இல்லாமல் அவங்க பேசிக்கிட்டு கலகலன்னு அந்த சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குகை மாரியம்மன் அப்படின்னு சொல்லி கோயில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வேடிக்கை எல்லாமே போய் அந்த இடத்துல வந்து நிறுத்துவாங்க கோயில்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அதை முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட்டும் வருவாங்க. அதாவது கோட்டை மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது. அந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேயும் பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடத்திட்டே இருப்பாங்க. அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆடி மாதம் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்பவே என்ஜாய் பண்ண மாதிரி கோலாகலமாக இருக்கும். இந்த ரோட் ஷோன்றது 2 இடத்துல நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலம் குகை மாரியம்மன் கோயில் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது இது நடந்தது வியாழக்கிழமை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது சேலத்தில். அதாவது லோக்கலாக இருக்க எங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் இந்த ஏரியா அப்படின்னு. ஸோ தெரியாதவங்களுக்கு அம்மாப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி வண்டி வேடிக்கை அப்படின்ற விஷயங்கள் நடத்துவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இதுக்குன்னே லீவெல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ் போகிறவங்க ஆகட்டும் இல்லை ஸ்கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஹாலிடேவும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. எதனால இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு க்ரௌடும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த வே ஆஃப் பாத் அப்படியே நடந்து போயிட்டே ரொம்ப அழகாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு கடை ஆகட்டும் இல்லை மற்ற ஷாப்ஸ் ஆகட்டும் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் போட்டு வச்சுருப்பாங்களே தவிர அந்தளவுக்கு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு எதாவது வாங்குறதுக்கும் ட்ரெஸ்ஸு கிளிப்ஸு இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நிறையவே இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடி பண்டிகைனா சேலம் தான் மெயின். ஸோ அதில் இந்த அளவுக்கு கிராண்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இதுவும் பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆடி பண்டிகை வந்து நாளுக்கு நாள் அதாவது வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அதிகமான க்ரௌட் தான் வந்துட்டு இருக்கு. அதிகமாக நிறையா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தவிர கொஞ்சம் கூட எங்கேயுமே குறையவே இல்லை இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வராதவங்க முடியாதவங்க அடுத்த வருஷம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆடி ஃபெஸ்டிவல் சேலமில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அதாவது ஆடி 18க்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ பிளான் பண்ணி பார்க்க வராங்க அப்படின்னா கூட ஸோ தாராளமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்பவே புதுசாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ சேலத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி இல்லை அடுத்த வருஷம் இல்லையா, அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நடக்க போகிற வண்டி வைக்க கூட கலந்துக்க ட்ரை பண்ணுங்க, பாருங்க, ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரிங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் அண்ட் ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கும். இதே மாதிரி வேற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.